ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். வெளிநாடு லாட்டரியில் 50க்குள் 6 நம்பர் அமைத்து ஜெயிக்கும் ரகசிய வித்தை அப்படிங்கிற தலைப்பில் நான் இந்த பதிவை போட்டிருக்கேன். இப்போ நான் லாட்ரியை பற்றி நிறைய வீடியோஸ்லாம் போடுறேன். லாட்ரியில் பல விதங்கள் இருக்குது. நம்ம அந்த இதில் பரிசு வின் பண்ணுறதுக்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது. அதில் சில சூட்சமமான விதிமுறைகளை எனக்கு தெரியும். நான் ஜாதகத்தை நிறைய ஆராய்ச்சி பண்ணுறதுனால நான் அதில் ஒரு வழிமுறையை இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற இந்த விதிமுறை தான் உங்களுடைய அதிர்ஷ்ட நம்பராகவே இருக்கும். அதை தவிர நான் இதில் சொல்லாத நம்பர் வராது. ஏன்னா ஒருத்தங்களுக்கு அவங்க ஜாதக கட்டம் தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்குது. ஜாதகத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வச்சு அதை வச்சு நம்ம பல விதங்களில் பார்க்கலாம். அந்த ஜாதகம் பார்க்குற ஜோதிடருக்கு ஜாதக கட்டத்தை ஜாதகம் பார்த்து வாழ்க்கை முறையை சொல்கிறது மட்டும் அதில் இல்லை. எவ்வளோ வித்தைகள்லாம் அதுக்குள்ளே இருக்குது. அதில் ஒரு ரகசியம்தான் இந்த லாட்டரி நம்பரை பற்றி சொல்கிறது. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ஜாதகம் பார்க்கும்போது லக்னத்திலேருந்து கிரகங்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இது நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சில விஷயங்கள் நான் சொல்கிறது ஒரு முன்மாதிரியாக தான் சொல்லுவேன். அது சரியாகவே இருக்கும். ஜாதகம் பார்க்கும்போது அப்படி தான் பார்ப்பாங்க. அந்த மெத்தடை சொல்லி அதுக்கப்புறம் நான் இந்த லாட்ரிக்கு எப்படி நம்பர் செட் ஆகுது அப்படின்னு சொல்லுவேன். இப்போ ஒருத்தருக்கு ஜாதகங்கள்லேருந்து கிரகங்கள் எந்த கட்டத்தில் அதிகமாக இருக்கோ இல்லை எந்த கட்டத்தில் இருக்கோ அந்த கட்டம் தான் அந்த ஜாதகருக்கு வேலை செய்யும். எம்டியாக இருக்கிற கட்டங்கள் எப்போவுமே வேலை செய்யாது. இப்போ ஒரு ஜாதகருக்கு லக்னத்துலேருந்து 5ஆம் இடத்துல கிரகங்கள் அதிகம் இருந்தால் அவருக்கு பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள், குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் தான் அவருடைய வாழ்க்கையில் நல்லது கெட்டதை நடத்தும். இதே போல் 7ஆம் இடத்துல இருந்தால் அவருக்கு திருமண விஷயங்களில் தான் அவருடைய நல்லது கெட்டது அவர் வாழ்க்கையை நடத்தும். இது மாதிரி 10ஆம் இடத்துல இருந்தால் தொழில் சம்பந்தமான விஷயங்களில் தான் அவர் வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். இது ஜாதகத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிக்கலாம். லக்னத்திலிருந்து கிரகங்கள் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த விஷயந்தான் அவரோட அதிகம் சம்மந்தப்படும். அவருக்கு சந்தோஷத்தையும் தரும், மன உளைச்சலையும் தரும். அது அவங்க கிரகங்கள் அமைஞ்சிருக்கிற விதத்தை பொறுத்து அவருக்கு நல்லது கெட்டது நம்ம ஜாதகம் பார்த்து சொல்கிறோம். இது போல தான் இந்த லாட்ரி சீட்டு நம்பரு எப்படி இதுக்குள்ளே வருது அப்படிங்கிறத நான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த மாதிரி சில பேருக்கு நான் சொல்கிறதுல சில பேர் பரிசு வின் பண்ணிடுறாங்க. ஃபோன் பண்ணி சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் சொல்கிறதே இல்லை. ஆனால் சொல்கிறவங்க எப்படின்னா சின்ன சின்ன பரிசெல்லாம் எங்களுக்கு கிடச்சிருதுங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த நம்பர் தான் கரெக்டாக வருதுங்கிறாங்க. சில பேர் அதுக்கடுத்து பேசலை என்கிட்ட. ஆனால் அவங்க தவறான வழி ஏதாவது பின்பற்றுவாங்க. நம்ம சொல்கிறதுல உறுதியாக இருக்கணும். அந்த விஷயத்தை உறுதியாக கைப்பற்றினாங்கன்னா அவங்களுக்கு லாட்ரி பரிசு அவங்க வாழ்நாளில் உழுகும். இப்போ போன மாதம் ஒரு லாட்ரி உழுந்தவரோட வீடியோவை நீங்கள் யூடியூப்லலாம் பார்த்துருக்கலாம். அவர் 1991 லாட்ரி சீட்டு வாங்கிட்டுருக்காரு 30 வருஷமாக. ஆனால் தொடர்ந்து அவர் ஒரு சில நம்பரை தான் வாங்கியிருக்காரு. ஏன்னா அந்த நம்பர் அவருக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன சின்ன பரிசெல்லாம் கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போ மிகப்பெரிய பரிசு பல கோடிகளில் மில்லியன் கணக்கில் அமெரிக்காவில் வாங்கியிருக்காரு. அவர் 30 வருஷமாக தொடர்ந்து லாட்ரி சீட்டு வாங்குகிறாரு. ஆனால் பொறுமையாக அவர் கடைப்பிடித்த விஷயம் ஒரு குறிப்பிட்ட சில நம்பரை அவருக்கு உழுந்ததை வச்சு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. சின்ன சின்ன பரிசு வரும்போதே கண்டுபிடிச்சிருக்காரு. அது எப்படி ஒழுகுது, எப்படி அந்த சின்ன சின்ன பரிசு கூட அவருக்கு கிடைக்குது. ஒரு சில பேருக்கு சுத்தமாக கிடைக்காது. எப்போவுமே சின்ன பரிசு கூட கிடைக்காம இருக்கும். அவங்களும் வாங்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் உங்கள் ஜாதகப்படி எப்படி லாட்டரிக்குள்ள நம்பரை அமைக்கிறது. இப்போ வெளிநாட்டிலலாம் பெரும்பாலும் 50க்குள்ளே செலக்ட் பண்ணுங்கம்பாங்க. 50க்குள்ளே 6 டிஜிட் வர மாதிரி. இப்போ அதை நான் இதில் சொல்லிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஒருத்தர்
மேஷ லக்னத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்குவோம். ஏன்னா 12 கட்டத்துக்கும் 12 லக்னத்தில் பிறந்திருக்கலாம். இப்போ மேஷ லக்னத்தில் பிறந்தவருக்கு கிரகங்கள் எப்படி இருக்கும் அப்போ இருக்குது அந்த ஜாதகத்தில், அதுக்கு நம்ம நம்பராக எப்படி அதை கன்வெர்ட் பண்ணுறது, அதை எப்படி நம்பராக மாற்றி பார்க்குறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இதில். இப்போ மேஷ லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா அவருக்கு லக்னாதிபதியாக செவ்வாய் இருப்பார். அவர் போய் லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல உட்காந்துருக்காருன்னு வைங்க. செவ்வாய் போய் லக்னாதிபதி 3ஆம் இடத்துல மிதுனத்தில் உட்காந்துட்டார். அதே போல் 2ஆம் இடம் சுக்கிரன் வருவார், அந்த வீட்டு அதிபதி ரிஷபராசி, அது சுக்கிரன். அவர் 2லேயே உட்காந்துட்டாருன்னு வைங்க. ஓகே, 2ல் உட்காந்துட்டார். அதுக்கு அடுத்து 3ஆம் இடத்து அதிபதி அவர் போய் 7ஆம் இடத்துல உட்காந்துட்டார், அது துலாம் ராசி, அவர் 7ல் இருக்கார். இதே போல் 4ஆம் இடத்து அதிபதி சந்திரன் போய் 10ல் உட்காந்துட்டார். இது 4ஆம் இடங்கிறது மகர ராசி, அங்கே சந்திரன். இதுக்கடுத்து 5ஆம் இடத்து அதிபதி அவர் போய் லக்னத்தில் உட்காந்துட்டார். அப்படின்னா சூரியன் வந்து லக்னத்தில் இருக்காருன்னு அர்த்தம். 5ஆம் இடம் வந்து சிம்ம ராசி, அதோட அதிபதி சூரியன் வந்து லக்னத்தில் உட்காந்துருக்காரு. இப்போ 6ஆம் இடத்து அதிபதி புதன், அவர் தான் 3க்கு உரியவர், அவர் தான் ஏற்கனவே 7ல் உட்காந்துட்டார், அப்போ 7. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்து அதிபதி செவ்வாய், அவர் தான் லக்னாதிபதியே மேஷ லக்னத்துக்கு, அவர் 3ல் உட்காந்துருக்காரு, அப்போ 3ஆம் இடத்துல இருக்கார். இதுக்கடுத்து 9ஆம் இடத்து அதிபதி குரு போய் சிம்மத்தில் உட்காந்துருக்காரு, 5ஆம் இடம் சிம்ம ராசியோட அதிபதி வந்து சூரியன், அங்கே போய் குரு உட்காந்துட்டார். ஓகே, இதுக்கு அடுத்து 10ஆம் இட அதிபதி வந்து சனி பகவான், அவர் போய் 4ல் உட்காந்துட்டார். இந்த 11ஆம் இடத்துக்கு சனி பகவான் தான் வருவார், அவரும் போய் 4ஆம் இடம் கடக ராசியில் உட்காந்துட்டார். 12க்கு குரு பகவான், 9ஆம் இடத்து அதிபதி தான் குரு பகவான், அவரே சிம்மத்தில் உட்காந்துருக்காரு 5ஆம் இடத்துல. இப்போ லக்னாதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னா நீங்கள் இப்போ தான் கவனமாக குறிச்சிக்குங்க. லக்னாதிபதி 3ஆம் இடத்துல உட்காந்துருக்காருன்னா 3ஆம் நம்பர் போட்டுருங்க, கமா போட்டுருங்க. அதுக்கடுத்து 2ஆம் இடத்து அதிபதி 2ல் இருக்கார், 2 போட்டு கமா போட்டுருங்க. அதுக்கடுத்து 3ஆம் இடத்து அதிபதி 7ல் இருக்கார், 7 போட்டு கமா போட்டுருங்க. அதுக்கடுத்து 4ஆம் இடத்து அதிபதி சந்திரன் 10ல் இருக்கார், 10 போட்டு கமா போட்டுருங்க. அதுக்கடுத்து 5ஆம் இடத்து அதிபதி சூரியன் லக்னத்தில் இருக்கார், அதனால் 1 போட்டுருங்க, கமா போடுங்க. அதுக்கடுத்து 6ஆம் இடத்து அதிபதி 7ல் இருக்கார், அப்போ 7 போட்டு கமா போட்டுருங்க. இதுக்கு அடுத்து 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 2ல் தான் இருக்கார், இப்போ ஒரு 2 போட்டு கமா போட்டுருங்க. இதுக்கு அடுத்து 8ஆம் இடத்து அதிபதி செவ்வாய், அவர் 3ல் இருக்கார், அப்போ 3 போட்டு கமா போடுங்க. அதுக்கடுத்து 9ஆம் இடத்து அதிபதி குரு 5ல் இருக்கார், அப்போ 5 போட்டு கமா போட்டுக்குங்க. இதுக்கடுத்து 10ஆம் இடத்து அதிபதி எங்கே இருக்காருன்னா 4ல் இருக்கார், அப்போ 4 போட்டு கமா போட்டுருங்க. இதுக்கடுத்து 11ஆம் இடத்து அதிபதி அவரும் சனி பகவான் தான், 4ல் தான் இருக்கார், ஒரு 4 போட்டு கமா போட்டுருங்க. இதுக்கடுத்து 12ஆம் இடத்து அதிபதி அவர் குரு பகவான் தான், அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 5ல் இருக்கார் அப்படின்னா 5 போட்டுருங்க. இப்போ நீங்கள் போட்ட நம்பர் மேலே பார்த்தீங்கன்னா 3, 2, 7, 10, 1, 7, 2, 3, 5, 4, 4, 5 இப்படின்னு வந்திருக்கோம். இந்த வரிசையை கரெக்டாக பார்த்துக்குங்க. இப்போ இந்த வரிசையிலிருந்து நீங்கள் இந்த நம்பரை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுங்க. இப்போ இதில் என்ன நம்பரு, 1 வந்திருக்கு, 2 வந்திருக்கு, 3 வந்திருக்கு, 4 வந்திருக்கு, 5 வந்திருக்கு, 7 வந்திருக்கு, 10 வந்திருக்கு. இந்த இடங்களில் மட்டும்தான் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கும். அப்போ இந்த நம்பர்களை மட்டும் நீங்கள் எடுத்துருங்க. இந்த நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்படி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததில்லை. 1, 2, 3, 4, 5, 7, 10 ஒரு ஜாதகத்தில் இதுக்குள்ளே நம்பர் இருந்தால் இந்த நம்பர் தான் வேலை செய்யும், மற்ற நம்பர் வேலை செய்யாது. ஏன்னா மற்ற கடத்தில் கிரகமே கிடையாது, கிரகங்கள் இல்லாத அந்த கட்டம் வந்து அவ்வளோ வேலை செய்யாது அவங்களுக்கு. இந்த இதுதான் நல்லது கெட்டதை உங்களுக்கு அதிகம் நடத்தும். இந்த நம்பரை வந்து நம்ம எப்படி இப்போ 1, 2, 3, 4, 5, 7, 10ன்னு வந்துருச்சு.
இப்போ நீங்கள் எப்படி எடுக்கணும்னா, இப்போ 6 நம்பரு இதில் வந்து 50க்குள்ளே தான் நீங்கள் எடுத்தாகணும். அப்போ 1 2 3 4 5 7 10 அப்படின்னா இந்த 1 2 12 ஆக்கிருங்க. அதுக்கடுத்து 2 3 23 ஆக்கிருங்க. இதுக்கடுத்து 3 4 இருக்குது, அதனால் 34 ஆக்கிருங்க. இதுக்கடுத்து 4 5 இருக்குது, இந்த 4 5 45 எடுத்துருங்க. இதுக்கடுத்து 7 10 மட்டும்தான் இருக்குது. 7க்கு நம்ம எப்படி சேர்க்கணும் அப்படின்னா, இந்த முதல்ல வந்து 1ஓட 7 சேர்த்தோம்னா 17 வரும். ஏன்னா அந்த இப்போ 50க்குள்ளே தானே நம்பர் வரணும், அதனால் அது வந்து 17 ஆகணும். இல்லை நீங்கள் அதுக்கு அடுத்து வர 2ல் சேர்க்கலாம், 3ல் சேர்க்கலாம், 4ல் சேர்க்கலாம். ஏன்னா 50க்குள்ளே தான் அந்த டிஜிட் வந்து கன்வெர்ட் ஆகும். அப்படிங்கிற நான் வந்து 1 சேர்த்துருக்கேன், அப்போ 17. இதுக்கு அடுத்து 10 இருக்குது, அந்த 10 போட்டுக்குங்க. இப்போ வரிசையாக உங்கள் நம்பரை பார்த்தீங்கன்னா, இந்த நான் சொன்ன இந்த மேச லக்கணத்துக்கு கிரகங்கள் படி 12 23 34 45 17 10 இப்படி இந்த நம்பருங்க வந்திருக்கு. இந்த நம்பருங்களை நீங்கள் தொடர்ந்து எடுங்க. எல்லாருக்கும் என்னென்னா பேராசை மாதிரி எல்லா நம்பரையும் வாங்குறது, தெரிஞ்சதெல்லாம் கண்ணா பின்னான்னு வாங்குவாங்க. அப்படி வாங்கினா லாட்ரி சீட்டில் வந்து அதிர்ஷ்டத்தை நம்ம அடைய முடியாது. நம்மளுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு கொடுப்பினை இருக்குது, அதுதான் வந்து ஜெயிக்கும். இதை தொடர்ந்து வாங்கும்போது எப்போவாவது சின்ன பரிசு விழுக்கும், ஏதாவது விழுந்து விட்டுருக்கோம். ஒரு நேரத்தில் உங்களுக்கு நல்ல நேரம் உங்களுக்கு அமையும் போது, ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள்லாம் நல்லா கூட இருக்கும், ஆனால் எல்லா நேரத்துலையும் நல்ல நேரம் இருக்கிறது இல்லையே, எப்போவாவது தானே நல்ல நேரம் வருது. அது போல தான் இந்த நம்பரும் வேலை செய்யும். கரெக்டாக உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கிறப்ப தூக்கி விடும். அது இல்லாமல் நான் முயற்சி பண்ணுவேன், எனக்கு நம்பரை பற்றி தெரியும், அப்படி இப்படின்னு நினச்சா அது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துரும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எப்படியோ ஒன்று மாற்றி மாற்றி வாங்குவாங்க, ஆனால் அது உழுகாமையே போயிட்டுருக்கோம். அப்போ சொல்லுவாங்க, நான் முன்னால் அந்த நம்பர் வாங்கியிருந்தேன், கரெக்டாக அதுக்கு இப்போ விழுந்திருக்கு அப்படிம்பாங்க. இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட நம்பரை வாங்குகிற போது உங்களுக்கு வந்து அதில் உழுகாமல் கூட இருக்கும். இப்போ நான் சொன்னேன்ல, இந்த அமெரிக்காவில் ஒருத்தர் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னா, அவர் எத்தனையோ தடவை வாங்கியிருப்பார். 30 வருஷமாக வாங்கியிருக்காருன்னா எத்தனையோ தடவை அவருக்கு உழுகாமல் தான் இருந்திருக்கு. உழுகாமல் இருக்கலையும் அவர் தொடர்ந்து சில இதை ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஆனால் எதை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு இது வேணும், ஒரு இலக்குன்னு ஒன்று வேணும். அந்த இலக்கை நோக்கி போகும்போது கரெக்டாக அடிச்சிடலாம். அர்ஜுன் வில்லு மாதிரி அது கரெக்டாக அந்த இலக்கை நோக்கி அடிக்கலாம். ஏன்னா சூரியனோட வெளிச்சம் வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருக்கும். அது பரவி இருந்தாலும் அதை சரியான இடத்துல கொண்டு போய் சேர்த்தா தான் அந்த கீழே அந்த நெருப்போட தன்மையை நம்ம வந்து உணர முடியும். அப்படின்னா ஒரு லென்ஸ் மாதிரி வச்சு பார்க்குறது, ஒரு லென்ஸ் வச்சு கீழே ஒரு பேப்பரோ இல்லை அது பஞ்சோ ஒரு துணியோ வச்சா அது எரியும். ஆனால் லென்ஸு தனியாகவும் வெளிச்சம் தனியாகவும் இருக்கப்போ எரியாது. இதுபோல் உங்கள் ஜாதகத்தில் இந்த குறிப்பிட்ட நம்பரை வச்சு நீங்கள் லாட்ரி சீட்டை வந்து கரெக்டாக வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் பரிசை நெருங்கிடுவீங்க. நான் வந்து இந்த பதிவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து ஜாதகம் பார்க்குறோம், நான் வந்து ஜாதகம் பார்க்குறேன், ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு தெளிவாக கூட சொல்லுவேன், இந்த நம்பரை செலக்ட் பண்ணுங்கன்ட்டு. அதுக்கு விருப்பம் இருந்தால் என்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்கலாம். அதே போல் இந்த பதிவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் ஒரு காமனாக வச்சு சொல்லிகிட்ருக்கேன். இது வந்து உங்கள் விருப்பப்படி உங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா கரெக்டாக நீங்கள் நான் சொன்னதை வச்சு ஃபாலோ பண்ணி கரெக்டாக வாங்குங்க. உங்களுக்கு பரிசு விழுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த பதிவில் இப்போ நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.